ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. இப்போ இன்னைக்கு நம்ம உணவகத்திலேயாகட்டும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களாகட்டும் எதையுமே நான் புதுசாக சொல்லலை. மறந்து போனதை ஞாபகப்படுத்தும். ஒரு வெந்தயக்களி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து முளைக்கட்டி எடுத்துக்கிறோம், வெந்தயத்தை முளைக்கட்டி எடுத்துக்கிறோம். ஒரு மலச்சிக்கலாக இருந்தாலும் சரி, வெள்ளைப்படுற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இந்த ஒரு உணவு வந்து அருமையான உணவு. அந்த பிரண்டை வந்து நம்ம உடம்பை வைரம் மாதிரி மாற்றக்கூடிய ஒரு தன்மை வந்து பிரண்டைக்கு. அந்த பிரண்டை வந்து நம்ம வந்து உணவுல எடுத்துக்கும் போது எலும்பு நரம்பு இது ரெண்டையுமே பலப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து பிரண்டைக்கு இருக்கு. ஆனா நம்ம இன்னைக்கு வெத்தலை பாக்கு போடுற பழக்கத்தை விட்டுட்டோம். ரெண்டாவது செவுத்துல வந்து சுண்ணாம்பு அடிப்பாங்க. அப்ப நம்ம வந்து போய் உரசுவோம். அப்ப ஏதோ ஒரு விதத்துல நமக்கு சுண்ணாம்பு சத்து உள்ள போயிட்டே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம்னா, ஒரு மாடு வந்து கால் நிக்கல, அதால நிக்க முடியல அப்படின்னா அதுக்கு என்ன கொடுப்பாங்க? கால்சியம், சுண்ணாம்பு தண்ணி. 3 நாள்ல அந்த மாடு வந்து தானே எந்திரிச்சு. ஒரு சின்ன குழந்தை கீழே விழுந்ததுன்னா அதுக்கு எந்த ஒரு ஃப்ராக்சரும் ஆகாது, அது பாட்டுக்கு எந்திரிச்சு பலமா இருக்கும். இதே லேடிஸா இருந்தா 30 வயசுக்கு மேல ரொம்ப கால்சியம் குறையும். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் இல்லைன்னா இந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நிறைய கிரேவிங்காக சாப்பிட்றோம். ஆஃப்டர் ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் என்னென்னா டாக்டர் பில் தான் பே பண்ணிட்டு இருக்கோம். காரணம் என்னென்னா அதில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ரசாயன கலவைகள் இல்லைன்னா அது பதப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கும். இதனால தான் இந்த விஷயங்களாக ஏற்படுது. அப்புறம் நம்மளுடைய இயற்கை சார்ந்த உணவுகளில் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்க போகுது, இல்லை இயற்கை சார்ந்த உணவுகள் நம்ம சாப்பிட்டோம்னா என்னென்ன விஷயங்கள் நமக்கு உடலுக்குள்ளே வந்து வேறு மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு தொடர்ந்து இயற்கை வழி உணவகத்தை நடத்திட்டு இருக்கக்கூடிய ராணியம்மா நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அம்மா வணக்கம். வணக்கம். ஒவ்வொரு முறையும் சந்திக்கும் போது நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து என்னதான் நம்மளுடைய இயற்கை உணவுகளை சில பேர் சாப்பிட்டு அதனால பயனடைஞ்சாலுமே கூட சிலர் இந்த சோஷியல் மீடியா இது மூலிமா இந்த கிரேவிங், அதாவது அவங்களுக்கு அந்த உணர்வுகள் மூலமா உடனே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. அப்படி இருக்கும்போது வயிறு சம்பந்தமாக தான் பெரிய பிரச்சனையே ஏற்படுது. அப்புறம் இந்த வயிறு ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை ஆகும்போது நீங்க சொன்ன மாதிரி தான் அதில் இருக்க நீர் அடுத்தது ஆண்களுக்கா இருந்தா போய் நீர்க்கட்டியா வந்து சிறுநீரக கல்லா மாறுது, பெண்களுக்கும் அதே தான். அப்புறம் கிட்னி பாதிப்பு, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து உணவு மூலமாகவே வருது, வயிற்று சம்பந்தமாகவே வருது. அப்படி வயிற்றுக்கு ஏற்ற ஒரு இயற்கை சார்ந்த உணவு நம்மளுடைய தமிழர்கள் பயன்படுத்தினது பின்பற்றினது அது பல விஷயங்களுக்கு குணப்படுத்தும்னா என்னவா இருக்குமா? பல விஷயங்களுக்கு குணப்படுத்தக்கூடிய விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெந்தயக்களி இன்னைக்கு நம்ம உணவகத்தில் கொடுக்கக்கூடியது. இயல்பா எல்லா வீட்லேயும் பெரியவங்க கொடுத்துட்டு இருந்தது வெந்தயக்களி. இப்போ இன்னைக்கு நம்ம உணவகத்திலேயாகட்டும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களாகட்டும் எதையுமே நான் புதுசாக சொல்லலை. மறந்து போனதை ஞாபகப்படுத்துகிறோம், அவ்வளோதான். நம்ம இது பாரம்பரியம்தான், புதுசாக நம்ம எதையுமே பண்ணல. ஒரு வெந்தயக்களி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து முளைக்கட்டி எடுத்துக்கிறோம், வெந்தயத்தை முளைக்கட்டி எடுத்துக்கிறோம். இது ரெண்டையும் நல்லா போட்டு ஆட்டிடுறோம். அது கூட தேவைப்பட்டால் கொஞ்சம் கவுனி அரிசி, கருப்பு கவுனியோ இல்லை பூங்காரம் மாப்பிளச்சம்போ ஏதோ ஒரு அரிசி கூட சேர்த்துட்டு நம்ம அதை வந்து ஆட்டி எடுத்துக்கிறோம். ஆட்டி எடுத்துட்டு அது கூட நல்லெண்ணெய் ஆட் பண்ணி பனவெல்லம் போட்டு நம்ம வந்து நல்லா களி மாதிரி அல்வா மாதிரி நம்ம கையில் ஒட்டாத அளவுக்கு அதை கிண்டி எடுத்து நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வரோம் அப்படின்னா நம்ம வயிறு சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் அதை சரி பண்ணும். ஒரு மலச்சிக்கலாக இருந்தாலும் சரி, வெள்ளைப்படுற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை பேக் பெயினாக இருந்தாலும் சரி, இல்லை ஆண்களுக்கு வரக்கூடிய விந்து நஷ்டமாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு சூட்டுனால வரக்கூடிய எண்ணெய் தொந்தரவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இந்த ஒரு உணவு வந்து அருமையான உணவு. ரெண்டாவது முட்டி வறண்டு போயிடும். முட்டி வறண்டு போய் அதனால் வந்து நம்ம நடக்கும்போது சவுண்டு வர்றது, பெயின் வர்றது, இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு உணவு வந்து இந்த வெந்தயக்களி. நம்ம உணவகத்தில் தினசரி காலையில் வந்து நிறைய பேர் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. அதை சாப்பிடும்போது கிடைக்கக்கூடிய மாற்றத்தையும் உணர்ந்து சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த பிரண்டை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் அப்பப்போ கேள்விப்படுவேன். அதாவது துவையலாக சாப்பிடுங்க, அப்போ சட்னியாக சாப்பிடுங்க அப்படின்னு. பிரண்டை அப்படிங்கிறது எப்போவுமே அது ஒரு கசப்பு அவ்வளோதான் அப்படின்னு அவாய்ட் பண்ணிடுறாங்க. பட் அதை தாண்டி ஏன்னா உணவுகளில் ரொம்ப ஆட் பண்ண வேண்டிய துவர்ப்பும் கசப்பும் தான். ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம இனிப்பு புளிப்பு சேர்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த கசப்பான பிரண்டையை எடுத்துக்கிறதுனால வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள், உடல் சம்பந்தமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய நல்ல மாற்றங்கள் என்னென்னமா? நல்ல விஷயங்க, நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்போ பிரண்டை அப்படிங்கிறது, பிரண்டைக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா வைரம். நம்ம உடம்பு வந்து வைரம் வஜ்ரம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரில் வந்து பிரண்டை வந்து கூப்பிடுறாங்க. அந்த பிரண்டை வந்து நம்ம உடம்பை வைரம் மாதிரி மாற்றக்கூடிய ஒரு தன்மை வந்து பிரண்டைக்கு இருக்குது. ஸோ இந்த பிரண்டை வந்து தானாக விளையக்கூடிய ஒரு மூலிகை. ஒரு உரம் போடாமல், பூச்சி மருந்து போடாமல், தண்ணி ஊற்றாமல், வறட்சியான இடத்துல தானாக விளையக்கூடிய ஒரு மூலிகை. அதுபோல் நம்ம தமிழ்நாட்டில் சொல்லப்போனால் நம்ம இந்த தமிழ் மண்ணில் பிறந்ததுக்கே நம்ம வந்து ஒரு பெரிய மாதவம் பண்ணிடுவோம். நிச்சயமாக. ஏன்னா எங்கேயுமே கிடைக்காத ஒரு மூலிகைகள் எல்லாமே நமக்கு இங்கே கிடைக்கும். நமக்கு தேவையானது இது எல்லாமே. பிரண்டை,
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முடக்கத்தான் இருக்குது, ஆவாரை இருக்குது, வேலிப்பருத்தி இருக்குது, அடுத்தது துத்தி இருக்குது. இது போல் நிறைய மூலிகைகள் வந்து தானாக விளையிறது, நமக்கு நிறைய வந்து தேவைப்படக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு மூலிகைகள் இது எல்லாமே. ஸோ அப்படி ஒரு மூலிகை தான் வந்து இந்த பிரண்டை. இந்த பிரண்டை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடி போல் படர்ந்து போயிட்டே இருக்கும். இந்த பிரண்டை வந்து நம்ம வந்து உணவில் எடுத்துக்கும் போது எலும்பு நரம்பு இது ரெண்டையுமே பலப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து பிரண்டைக்கு இருக்குது. அல்சரை சரி பண்ணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா குடலில் இருக்கக்கூடிய புழுக்களை வந்து அழிக்கும், வாய்வை வந்து வெளியேற்றும், அஜீரணத்தை சரி பண்ணும், சளியை வெளியேற்றும். இவ்வளவு நன்மை தரக்கூடிய இந்த பிரண்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா பிரண்டை தொக்கு இட்லிக்கு, சாப்பாட்டுக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் போட்டு சாப்பிட்ற மாதிரி எந்த ஒரு ப்ரெசர்வேட்டிவோ வினிகரோ இல்லாமல் நம்ம பாட்டிலாம் எப்படி பண்ணாங்களோ அந்த முறையில் ஒரு பிரண்டை தொக்கு, பிரண்டை துவையல்னு கூட சொல்லலாம், அதை வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அடுத்தது பிரண்டை சாறு. பிரண்டை சாறுங்கிறது நம்ம வந்து சுண்ணாம்பு தெளிஞ்ச தண்ணியில் பிரண்டை வந்து நம்ம வேக வச்சு எடுத்து அரைச்சி அதில் வந்து எலுமிச்சம்பழச்சாறு, நாட்டு சக்கரை, கொஞ்சம் பனவெல்லம் எல்லாம் சேர்த்து பிரண்டை சாறை வந்து நம்ம கொடுக்குறோம். ரெண்டாவது வந்து பிரண்டையில் வந்து இட்லி சாதப்பொடி, பிரண்டையும் வந்து நம்ம வந்து வறுத்துட்டு அது கூட வந்து நம்ம கொஞ்சம் பருப்புகளை எல்லாம் ஒன்றா சேர்த்து பிரண்டை இட்லி சாதப்பொடியும் வந்து நம்ம கொடுக்குறோம். பிரண்டை வத்தல், பிரண்டை வடகம், இது போல் பிரண்டையில் மதிப்பு கூட்டல் பொருளாக வந்து நம்ம நிறைய கொடுக்குறோம். இது எல்லாமே அவங்கவுங்க வீட்டிலையே தயார் பண்ணி கண்டிப்பாக சாப்பிட்லாம். பிரண்டை கிடைக்கும், கிராமத்தில் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாருமே வந்து தயார் பண்ணி அவங்க வந்து சாப்பிட்லாம் நிறைய இடத்துக்கு. பொதுவாக வந்து இந்த பிரண்டையில் வந்து இந்த தொக்கு தான் எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க இந்த பிரண்டை சாறுன்னு ஒரு விஷயம் சொல்கிறீங்க, அது வந்து சுண்ணாம்பில் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு எந்த ஒரு இதுவுமே ஆட் பண்ணாமல், ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே ஆட் பண்ணாமல் இது பண்ணுது. பிரண்டை சாறு எதுக்குமா? அதாவது பிரண்டை சாறில் வந்து இன்னைக்கு பிரண்டையில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பெரியவங்க வந்து வெத்தலைப்பாக்கு போட்டாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு பந்திக்கு போனால் கூட வெத்தலைப்பாக்கு வந்து கொடுப்பாங்க. அது எப்பவுமே பழக்கமாகவே இருந்தது. ஆனால் நம்ம இன்னைக்கு வெத்தலைப்பாக்கு போடுற பழக்கத்தை விட்டுட்டோம். ரெண்டாவது செவுத்துல வந்து சுண்ணாம்பு அடிப்பாங்க. அப்போ நம்ம வந்து போய் உரசுவோம். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வந்து தோள்களுக்கு வந்து நமக்கு உள்வாங்கிற தன்மை இருக்குல்ல, சுவாசிக்கிற தன்மை இருக்குது, உள்வாங்கிற தன்மை இருக்குது. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு சுண்ணாம்பு சத்து உள்ளே போயிட்டே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா, ரெண்டாவது மண்ணில் வந்து நடந்தோம், ஓடக்கல் எடுத்து சாப்பிட்டாங்க. நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா ஓடக்கல் எடுத்து சாப்பிடுவாங்க. ஏதோ ஒரு விதத்தில் சுண்ணாம்பு சத்து நமக்கு கிடச்சிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி வெத்தலைப்பாக்கு போடுற பழக்கம் இல்லை, வீட்டுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சிட்டோம், சுண்ணாம்பு அடிக்கிற பழக்கம் இல்லை. ஸோ எந்த விதத்தில் நமக்கு சுண்ணாம்பு சத்து உள்ளே போகிற ஒரு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி வந்து ஒரு விவசாயிகளாக இருந்தால் தெரியுங்க, ஒரு மாடு வந்து கால் நிற்கல, அதால் நிற்க முடியல அப்படின்னா அதுக்கு என்ன கொடுப்பாங்க? கால்சியமாவும் சுண்ணாம்பு தண்ணி கொடுப்பாங்க. அந்த தண்ணி மாட்டுக்கு வந்து தாலி வைக்கும்போது அதில் வந்து ஒரு 1/2 லிட்டரோ 1 லிட்டரோ சுண்ணாம்பு தெளிஞ்ச தண்ணியை மோந்து ஊற்றுவாங்க. 3 நாளில் அந்த மாடு வந்து தானே எந்திரிச்சு நின்றோம். அப்போது அந்த அளவுக்கு சுண்ணாம்பு சத்து வந்து தேவைப்படுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பிரண்டை சாறில் சுண்ணாம்பு தெளிஞ்ச தண்ணி எடுத்து அது கூட பிரண்டையை சேர்த்து கொடுக்கும்போது அவங்களுக்கு தேவையான அளவுக்கு கால்சியம் வந்து கிடச்சிரும். இன்னொன்று நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் வந்து எப்படி வந்து ப்ரெசர்வேட்டிவ் இல்லாமல் வந்து பண்ணுறீங்கன்னு. சுண்ணாம்பு தண்ணி கெடுமா? கிடையாது. அது எப்பவுமே பிரண்டை கெடுமா? கிடையாது. எலுமிச்சம்பழ சாறு கெடுமா? ஸோ இது எல்லாமே ஒன்றா சேர்த்து தான் நம்ம வந்து இந்த பிரண்டை சாறு தயார் பண்ணி கொடுக்கோம். இந்த பிரண்டை சாறு தொடர்ந்து எடுக்கும்போது அவங்களுக்கு, இப்போ நீங்கள் ஒரு சின்ன குழந்தை கீழே விழுந்ததுன்னா அதுக்கு எந்த ஒரு ஃப்ராக்சரும் ஆகாது, அது பாட்டுக்கு எந்திரிச்சு எலும்பு பலமாக இருக்கும். இதே லேடிஸாக இருந்தால் 30 வயசுக்கு மேலே ரொம்ப கால்சியம் குறையும். ஆஃப்டர் டெலிவரியே வந்து அவங்களுக்கு கால்சியம் வந்து கிடைக்காது. ஆண்களாக இருந்தாங்கனாலும் கால்சியம் வந்து குறையுது. ஸோ இந்த கால்சியத்தை பேலன்ஸ் பண்ணாங்கன்னா 60 வயசுலேயுமே அவங்க கீழே வந்தாலும் ஃப்ராக்சர் வந்து ஆகாது, பேக் பெயின் வராது. ஸோ அதுக்கு வந்து நமக்கு கால்சியம் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவு வந்து சுண்ணாம்பு. அந்த சுண்ணாம்பு தெளிஞ்ச தண்ணியை நம்ம வந்து நிறைய உணவில் வந்து நம்ம கொடுக்கும்போது ஈஸியாக வந்து அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து சரியும். இப்போ இந்த ஒரு மூலிகையே இவ்வளோ கால்சியம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதில் வந்து ஒரு தண்ணி அப்படிங்கிறது ஓகே. இப்போ இயற்கையாக விளையக்கூடிய மற்ற மூலிகைகள் எடுத்து ஒரு ப்ராடக்டாக அப்படின்னா அது என்னவா இருக்குமா? இப்போ நம்மக்கிட்ட அந்த பிரண்டையை தவிர பார்த்திங்கன்னா முடக்கத்தான் தானாக விளையக்கூடியது, அரப்பு இருக்குது, ஆவாரை இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கற்றாழை இருக்கிறதுலே ஒரு பெரிய ஆள் வந்து கற்றாழைக்கு குமரின்னு இன்னொரு பேர் இருக்குது. அப்போ இளமையாக நம்மளோட உள்ளுறுப்புகளையும் நம்மளையும் இளமையாக வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து கற்றாழைக்கு இருக்குது. அதில் நிறைய வேல்யூ ஆட் பண்ணிட்டு நம்ம கத்தாழை எப்படி இப்படிலாம் பயன்படுத்தலாங்கன்னு நம்ம ஒரு தனி வீடியோவே பார்க்கலாங்க. ஏன்னா எல்லார் வீட்லையுமே முன்னாடி கத்தாழை வச்சுருப்பாங்க, ஏன்னா திருஷ்டி படக்கூடாதுன்னு வச்சுருப்பாங்களே தவிர நம்ம உடம்புல எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறதுக்காக அதை எடுத்து சாப்பிடணுங்கிறதுக்காக யாரும் வைக்கிறது இல்லை.
ஸோ அது வந்து நம்ம ஒரு தனி ஒரு வீடியோவை பார்க்கணும். அந்த அளவு கற்றாழை வந்து நம்ம உடம்புக்கு தேவைப்படுது. இதே போல் வந்து முடக்குத்தான், முடக்கு அந்த ஜாயிண்டில் இருக்கக்கூடிய வலிகளை எடுக்கிறதுக்கு. துத்தி, ஒரு ஊரில் வந்து நிறைய அந்த வருஷம் அந்த துத்தியல் அதிகமாக விளையுது அப்படின்னா பைல்ஸ் ப்ராப்ளம் வந்து நிறைய வரும் அப்படின்னு அர்த்தம். இயற்கையை வந்து ஒவ்வொன்றையுமே நமக்கு முன்னாடி கொடுக்கும். அடுத்து குப்பைமேனி, அதுவும் தானாக விளையிறது. குப்பை மாதிரி இருக்கக்கூடிய நம்ம உடம்பை பொன் போல் மாற்றக்கூடியது அந்த குப்பைமேனி. ஸோ அந்த குப்பைமேனி இது போல் நிறைய வந்து தானாக விளையக்கூடிய மூலிகைகள், ஆடாதோடை இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்வேலை இருக்குது. இந்த மாதிரி தானாக விளையிற மூலிகைகளை எடுத்து நம்ம நிறைய வந்து மூலிகை பொருட்கள், மதிப்பு கூட்டல் பொருட்கள் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு பயிற்சிகளும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். நிச்சயமாக யாராவது கற்றுக்கணும்னு விரும்புகிறீங்க, உங்களை மாதிரி இளைய தலைமுறை அடுத்தது ஒரு பொருளை மதிப்பு கூட்டி நிறைய பேர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அதுக்கான பயிற்சிகளும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக இன்றைக்கி சொன்ன இந்த விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக குப்பை மேனி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குப்பை மாதிரி இருக்கக்கூடிய உடம்பை மேனியாக மாற்றும். இயற்கை வைரமே வந்து பிரண்டைதா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நமக்கு இயற்கை தானாகவே கொடுத்துருக்கு. ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கான மருந்து இயற்கை ஆல்ரெடி நமக்கு கொடுத்துருக்கு. ஆனால் நம்ம தான் செயற்கை மருத்துவம் அப்படின்னு அப்படியே போயிட்டு உடல் உறுப்புகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கோம். ரொம்ப நன்றிம்மா, இன்னைக்கு பயனுள்ள பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.